மீனா அரசியை எதேச்சியா ரோட்டில் வச்சு பார்க்குறாங்க. என்ன இங்கே வந்துட்டுருக்க அரசி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை நீங்கள் பக்கத்தில் ஒரு கடை வரைக்கும் சின்ன வேலையை வந்த. சரி நீங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இப்போ தான் ஆஃபீஸ் முடிச்சுட்டு போகிறேன், மறந்துட்டியான்னு ஆஃபீஸ்லேருந்து வர டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், ஆனால் இங்கே வச்சு பேசுகிறதெல்லாம் சரி இல்லைவா, நம்ம கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. சரிங்க அண்ணின்னு சொல்லிட்டு அரசியும் கூடவே போகிறாங்க. அவங்க போயிட்டு என்னங்க அண்ணி சொல்லுங்க அண்ணி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் வீட்டில் எல்லாம் ரொம்ப பதட்டமாக இருப்பாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆமாங்க அண்ணி, அது ஏதோ இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்லேருந்து பணத்தை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அம்புட்டு பணம் வச்சுருந்தாங்க. அவ்வளோ பணத்தையும் கணக்கில் காமிச்சுக்காம வச்சுருந்துருப்பாங்க போல இருக்குது. கடை வீடுன்னு எல்லா பக்கம் இருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மண்டை பிச்சுட்டு இருக்கிறாங்க. எனக்கு ஒரு பக்கம் அதெல்லாம் பார்க்குறப்ப சந்தோஷமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி நம்ம ஐடியா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற அரசு என்னங்க நீ சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அன்னைக்கு நான் எதுவுமே தப்பு பண்ணாமல் நான் லஞ்சம் வாங்கணும்னு சொல்லிட்டு என்னை உள்ள தூக்கி போட்டு என் வேலையெல்லாம் போக்கடிக்கலான்னு பார்த்தாங்கல்ல, அதுக்கு தான் இது பழிக்கு பழி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் தான் அதெல்லாம் பண்ணீங்களா, நீங்கள் தான் கால் பண்ணி விட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் வீட்டில், ஆனால் யாருக்கும் இந்த விஷயம் தெரியாது, உங்கள்கிட்ட மட்டும் தான் சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா நீ அங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்க, அது மட்டும் இல்லாமல் நீ அந்த குமர வேலை பழி வாங்கணுன்ட்டு உட்காந்துருக்க. நீ என்ன ஐடியா பண்ணியிருக்க என்ன ஏதுன்னு இது வரைக்கும் எனக்கும் எதுவும் தெரியாது. இருந்தாலும் என்னால் ஏதோ முடிஞ்சதை நான் பண்ணியிருக்கேன். அதை கேட்டால் நீ கொஞ்சம் சந்தோஷப்படுவில்லை, அதனால தான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அண்ணி இந்த விஷயம் மட்டும் யாருக்காச்சும் தெரிஞ்சிருச்சுன்னா இப்போ வெளியே பெரிய பிரச்சனையாயிரும், சும்மா மட்டும் விட்டுற மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம் விடு, அவங்க பண்ணுறது தப்பை விடவா நம்ம பண்ணிட்டோம், விடு அரசி, சந்தோஷமாக என்ஜாய் பண்ணு நீயும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க நீ இந்த விஷயத்தை வேற எங்கேயும் தெரிஞ்சுக்காமல் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது நீ சொல்லணுமா, எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கப்போ கரெக்டாக அங்கே கோமதியும் வந்திருக்காங்க கோயிலுக்கு. அது தெரியாமல் தான் இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் கோமதியும் கேட்குறாங்க. கோமதி கேட்டு செம்ம கோவமாயிடுறாங்க. என்ன நடக்குது இங்கே, என்ன பேசிட்டு இருக்கீங்க, நான் உங்களோட மீனா ஏற்கனவே சொன்னேன்ல இவகிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஆனாலும் நீ பேசிட்டு தான் இருக்க இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. அச்சோ அத்தை வேறு நம்ம பேசுறது எல்லாத்தையும் கேட்டாங்களே என்னமோ தெரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் அந்த வீட்டில் இன்கம் டேக்ஸ் ரைட் போயிருக்காங்க, அதுக்கு நீ தான் கால் பண்ணி விட்டையா, நீ தான் இத்தனைக்கு காரணமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்குறாங்க. அது இல்லை அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நம்ம அவங்க பண்ண தப்புக்கு அவங்க நோய்க்கிறாங்க. அது சரி, அன்றைக்கி உன்னை உள்ளதெல்லாம் பார்த்தாங்களே, அதுக்கு நீ பழிக்கு பழி வாங்கியிருக்க, அதெல்லாம் சரிதான். ஆமாம் இவன் என்னமோ குமரவேலை போய் ஏதோ பழி வாங்குறதுக்குன்னு போய் அங்கே உட்காந்துருக்காளா, என்ன செய்தி இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா என்கிட்ட கொஞ்சம் பேசுமா, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள்கிட்ட நான் எதுக்கிட்டே பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏமி நான் என்ன விஷயம், என்ன எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. குமரவேலை பழி வாங்கணும்னா அப்போ விரும்பி கல்யாணம் பண்ணிக்கலையா, அது மட்டும் இல்லாமல் என்னமோ அவங்க கஷ்டப்பட்டு இருக்கிறா அப்படி இப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தேன். என்ன வீணா எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லி என்கிட்ட மறைக்க மாட்டேயில்ல, நீ மேலே வச்சுக்கிற நம்பிக்கையில் நான் கேட்குறேன், நீ எதுவும் என்கிட்ட போய் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. கோயிலை வச்சு வேற கேட்குறேன், என் மேலே சத்தியம் பண்ணிவிட்டு எதாக இருந்தாலும் உண்மையை சொல்லணும், தப்பாக சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணுன்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மீனாவும் சத்தியம் பண்ணிடுறாங்க. பண்ணது மட்டும் இல்லாமல் எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அன்னி கொஞ்சம் அமைதியாக இருங்க, நீ வேண்டாங்கிறாங்க அரசி. என்னடி வேண்டாம் நான் வேணாமோ சொல்கிறா, நீ என்னமோ பார்த்துட்டே இருக்கிற, சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னு கோமதி எனக்கு தலையே சுற்றிருச்சு, இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்குது, அது மட்டும் இல்லாமல் உன்னை என்ன சும்மா பெத்து போட்டிருக்கேன்னு நினச்சிருக்கியா, நீ வாட்டுக்கு நீ நினைக்கிற மாதிரிலாம் ஆடலாம் நினச்சிட்டுக்கிறியா, கழுத்தில் நீயே தாலி கட்டிட்டு போய் அங்கே கோயிலில் அங்கே போய் அவங்க வீட்டில் உட்காந்துருந்தா என்ன அர்த்தம் அதெல்லாம், என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, இந்த விஷயம் மட்டும் உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னு அவ்வளோதான் உன்னை கொண்டே போட்டுருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா அதுக்கு இல்லைம்மா, அவர் நம்மளே பழி வாங்கணும்னு நினச்சாரு, அதனால தான் அந்த குமரவேலை பழி வாங்கணும்னு போய் உட்காந்துருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீ குமரவேலை பழி வாங்குறதெல்லாம் இருக்கட்டும், உன் வாழ்க்கையை பற்றி நினச்சியே, நீ அவனை பழி வாங்கினதாவே இருக்கட்டும், நீ அதில் சந்தோஷப்படுறதாவே இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த உண்மையெல்லாம் கண்டிப்பாக ஒரு நாள் வெளில வரத்தானே போகுது, அதுக்கப்புறம் உன்னை அந்த வீட்டில் உட்காந்து வச்சுருப்பாங்களா, அது எங்கள் அண்ணனுங்க இருக்கானுங்களே அவனுங்கெல்லாம் எமகாதானுங்க தெரியுமில்ல, உனக்கு தெரிஞ்ச உன்னை தொலைச்சி கட்டிடுவானுங்க பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா பண்ண சொல்கிற, என்னால் ஆத்திரத்தெல்லாம் அடக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக நீ வாட்டுக்கு எதை வர முடிவு நீ பண்ணிடுவியா, அன்றைக்கி அத்தனை பேர்த்துக்கு முன்னாடி ஒன்று அப்படியே அவனை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஓடிட்டேன்னு சொல்லிட்டு எப்படியெல்லாம் நாங்கள் அப்படியே கஷ்டப்பட்டு அப்படியே ஒரு மாதிரி ஆகிற மாதிரி பேசினான், அதெல்லாம் பார்த்துட்டு நீ சும்மா தான் இருந்த இல்லையா, அப்போ இதெல்லாம் பொய் தான், ஒரு வார்த்தை அம்மா இதெல்லாம் பொய்ன்னு சொல்லியிருந்தீங்கன்னா இந்நேரம் அவனை அப்படியே அப்போவே நாங்கள் தூக்கி கட்டியிருப்போமே, உங்கள் அண்ணனுங்கெல்லாம் எவ்வளோ துடிச்சு போய் கிடந்தானுங்க தெரியுமில்ல, உங்கள் அப்பா அப்படியே டெய்லியும் நடப்பணமாக அவன் போயிட்டு வந்துட்டுருக்கிறாரு, இதெல்லாம் நீ பார்த்துக்கிட்டு தானே இருக்க, ஏன் அரசி இப்படியெல்லாம் நீ பண்ணுற அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தா டென்ஷன் ஆகாதீங்க அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. டென்ஷன் ஆகிறது என்ன, நீ இத்தனை விஷயத்தை உனக்கு தெரிஞ்சிருக்கல, நீயாவது என்கிட்ட சொல்லியிருக்கணும் நம்மளடி, இப்போல்லாம் யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னு உண்மையாக புரியல மீனா, நீ உண்மையாலுமே என்கிட்ட உண்மையாக தான் இருப்பேன், எதுவுமே பொய் பேச மாட்டேன்னு நினச்சா, ஆனால் நீயுமே வர எல்லாமே பொய் பேச ஆரம்பிச்சிட்டியல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை அப்படி இல்லைங்க அத்தை, இவ அன்னைக்கு சத்தியம் வாங்கிட்டா கோவிலை வச்சு, அதனால தான் என்னால் சொல்ல முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் மாமா அவ்வளோ தூரம் கஷ்டப்படுறதை பார்த்து நானும் அவ்வளோ தூரம் கஷ்டப்படுறதை பார்த்ததுக்கப்புறம் கூட உனக்கு சொல்லணும்னு தோணலையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லைங்க அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. பாரு அரிசி, யாருக்குமே நீ பண்ணுறது பிடிக்கவே இல்லை, தயவுசெய்து எல்லா உண்மையும் சொல்லிட்டு நீ வீட்டுக்கு சேரு அப்படின்னு சொல்கிறாங்க. இவகிட்ட என்ன நீ கேட்டுட்ருக்குற, அதான் எனக்கே தெரிஞ்சிச்சல, இனிமேல் போய் நான் எங்கள் அப்பாட்ட சொல்லிட்டு என்ன வேலை பார்க்க போகிறேன் பாரு அப்படின்னா, அம்மா கொஞ்சம் டைம் கொடுமா, எனக்கு அவனை பழி வாங்குறத வந்துடுறேன், நீ ஒன்றும் பழியும் வாங்க வேண்டாம் கொலையும் வாங்க வேண்டாம், நீ அவனுக்கு கடவுளுக்கு தண்டனை கொடுப்பாரு, நான் சாமி சந்தையில் வச்சு சொல்கிறேன் பாரு, அவங்க பண்ணுறதுக்கு அவங்க அனுபவிப்பாங்க, கண்டிப்பாக அவன் பண்ண தப்புக்கு அவன் கண்டிப்பாக கடவுள் தட்டிப்பார், அதுக்காக நீ உன்னை தண்டிக்கணும்னு எந்த ஒரு அவசியம் கிடையாது, ஒழுங்குமுறையே வீட்டுக்கு கிளம்பி வா, நான் பேத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசியை தரத்தானு எடுத்துகிட்டு வராங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறத பார்த்துட்டு பாண்டியன், எதுக்கு இவ்வளோ வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வர, அங்கே நில்லு
அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கோமதிக்கு ஒரு நிமிஷம்